இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல். அகவியல் புறவியல் கொஸ்டின் ஆன்சர்ஸ். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ், ஒண்டிக்கடை தினேஷ் கேட்டிருக்காப்படி. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். என்னுடைய தேவன் ரசிகர் மன்றத்தில் வந்து நீ உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. அப்படியே அக்கௌண்ட் நம்பரே சொல்லிட்டீங்கன்னா, நான் போனஸ் அறிவிக்கிறப்போ உன் அக்கௌண்ட்டில் போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் என்னோடய அமைப்பில் சேர்ந்து நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யலாம். டிஇஓன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது, அதுலேயும் சேர்ந்து நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யலாம். சரி, ஓகே. இதில் என்ன எரர் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம கூடயே இருந்தவர் திடீர்னு ராயல் என்ஃபீல்டுக்கு ஓனராக வந்துட்டா. அப்படி எங்கே நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்னு தான் நீ நினச்சிட்டே இருக்கிற பயம். அது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். மாதம் 40,000 சம்பாரித்தாலுமே அது வீட்டுக்கு கரெக்டாக கொடுத்து கரெக்டாக தான் இருக்க. ஆனால் இருந்தாலுமே ஆன்லைனில் வந்து கொஞ்சம் இலக்காரமாகவும் ஒரு எதிர்க்கிறீங்க, அதாவது எதிர்நீச்சல் மாதிரி. ஆஃப்லைனில் வந்து தான் இதாக நினைக்கிறீங்க. ஆனால் ஆஃப்லைனும் ஆன்லைனும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? மற்றபடி எந்த எரருமே இல்லை. சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அவர் உங்கள்கிட்டலாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு, என்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுகிறார். அவர் கௌரவத்தை பார்க்குறா அப்படி. ஓகேவா? நான் வந்துட்டு அப்படி கிடையாது. அதனால் எனக்கு ஒரு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன். ஓகேவா? இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுக்குவேன். மற்றபடி என்ன சொல்கிறது, நீ என்கிட்ட தாராளமாக ஃபோன்லேயே பேசலாம், கேஷுவலாக பேசலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். கமலக்கண்ணன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். இப்போதைக்கு டிஎம்கேவிலே பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் அவரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கமலக்கண்ணன் நல்லா ஒர்க் பண்ணுறாப்படி. ஞானமணி கொஞ்சம் தயங்குறாப்படி. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ ஒர்க் பண்ணுறாப்படி. ஆனால் இருந்தாலும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். பாலகிருஷ்ணன் கொஞ்சம் திகிலாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பாலகிருஷ்ணனுக்கு லட்சக்கணக்கில் கண்டிப்பாக பணம் இருக்குது. ஓகேவா? நீ ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு பணம் உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க். ஓகே, இதில் என்னென்னா, மோடி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக என்ன தேர்ந்தெடுக்கிறாரு, நான் ஏன் மோடி தேர்ந்தெடுக்கேன் அப்படின்னா, சில நேரங்களில் பல நேரமும் அகவியலும் புறவியலும் சரி, மோடி வந்து என்னை கேர் பண்ணிக்கிறா அப்படி. அதனால் நான் அவரை கேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி மோடி வந்து ஒரு டெமோ தான். அயன்மேன் படத்தில் வர ஆவரேஜ் கில்லியன் வச்சுருக்கிற மாதிரி தான். ஆனால் இருந்தாலுமே சரி, ஓகே. இப்போ என்ன ஒர்க்குன்றதை நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்னால் டைமுக்கு கரெக்டாக வந்துடணும். இப்போ 9 மணிக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு 5 மணிக்கு முடியுதுன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து செஞ்சிங்கன்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டான நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், அவரோட வீடு ஒரு இடத்துல இருக்கும், அவர் ட்ராவல் பண்ணி வரத்துக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சுன்னா அவர் எந்நேரத்துக்கு ஆஃபீஸ் வந்து எந்நேரத்துக்கு ஃபைலெல்லாம் பார்த்து எந்நேரத்துக்கு செய்கிறது. அதனால் வேலை செய்கிற இடம் பக்கத்துலேயே ஆஃபீஸ் அமைச்சிக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே போய் நீங்கள் போய் செட்டில் ஆயிருங்க. மொத்தத்தில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அந்த டைமிங் கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி கரெக்டாக கிடச்சிரும். பேங்க் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுங்கள். சேலரினா அது மட்டும் தான் லிமிட்டட்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, நியாயமான முறையில். சரி, அடுத்த கொஸ்டின். டைரக்டர் ஹரி ரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பற்றி ரிவ்யூ கேட்டிருக்காரு. அவர் டைரக்டர் ஹரி வந்து ஒரு நல்ல டைரக்டர். ஓகேவா? அவரோட பட டைட்டில் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஓகே. ஆனால் இதில் அகம் என்று புறம்பென்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஏன் இங்கே ஊர்லேயே இருக்கேன் அப்படின்னா, அது காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா அது வந்து 5ஆம் பாட்டில் வர சிம்ரன் மாதிரி என்னை எங்கேயும் போக விடாமல் அப்படியே தடுத்துட்ருக்காங்க. அதனால் சில கர்மவினை, அதனால தான் நான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணல. ஆனால் நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். டாக்டர் நித்யா. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு சுயம்பு தான். ஓகேவா? அதனால் நீங்கள் டேரெக்டாக என்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசலாம். என் நம்பர் 8667367236. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். ஆக்ட்ரஸ் சினேகா 100 மூவி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஓகே. அதே மாதிரி நான் வந்துட்டு நிறையா தொழில் செய்கிறேன். அதனால் எனக்கான ஸ்பேர் டைமில் தான் நான் வந்துட்டு படம் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். யூஎஸ்ஏல எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. அந்த என்டர் ஒர்க்கு, அந்த கம்பெனிஸு, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எலெக்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, எது நிரந்தரமாக இருக்கக்கூடியதெல்லாம் நிரந்தரமாக தான் இருக்கும். அதனால் ஜோ பைடன் குழம்புறாருன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் குழம்ப தேவையில்ல. அதனால் எல்லாருமே தெளிவாக இருங்க. ஓகே. அதே மாதிரி யூஎஸ்ஏ
பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பர் 1 ஸ்டூடியோ வந்து இப்போ சைனா ஸ்டூடியோவாக தான் இருக்குது. ஓகே, அதனால் ஒரு பாராட்டு சொல்லிடுங்க. சரி, அடுத்த கொஸ்டின். நக்கீரன் பத்திரிகையாளர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த நக்கீரன் பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேர் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் நக்கீரன் பத்திரிக்கைக்காக நான் வந்துட்டு கட்டுரை அந்த மாதிரிலாம் எழுதலான் இருக்கேன். நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னா என்னோடய நாளிதழில் நான் எழுதின கட்டுரையெல்லாம் வெளியிடுற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துவேன். நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம், நல்லாயிருக்கும். வாழ்வியல் பற்றின ஒரு கட்டுரையெல்லாம் எழுதுவேன். ஓகே, அதனால் வாங்க நம்ம நேரில் மீட் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின். டைரக்டர் மிஸ்கினோட ஒரு சீரியல், ஓகேவா, அதுக்கான டைட்டில் சொல்கிறேன் பாருங்கள். வானும் நிலவும் வண்ணமயிலும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா தங்கமயிலோட ஜுவல்லரிஸ் தான். தங்கமயில்னு வைக்கலாம்னு நினச்சேன்னா அவங்க வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னாங்க அந்த சீரியலுக்காக. அதனால் வேணால் நம்ம வானும் நிலவும் தங்கமயிலும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, மற்றபடி நேரில் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின். என்னுடைய பிரதர் கண்ணன் பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏஜ் இதாகுது, கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவருக்கு கொஞ்சம் நிறைய மெச்சூரிட்டி தேவைப்படுது. ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாரையுமே நம்ம குறை சொல்ல தேவையில்லை. அவங்களுடைய புத்தி, அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட கர்மவினை, அதை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது தீர்மானிக்குது. ஓகே, ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுது. அப்படி மெச்சூரிட்டி தேவைப்படுறப்போ கண்டிப்பாக நான் கூப்பிட்டுக்குவேன். ஓகே, ஏன் இவ்வளோ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் மல்லையா கடைசியில் நடுத்தருக்கு வந்தது இந்த மாதிரியான சூழ்நிலை தான். ஸோ சொந்தத்திலேயே எல்லாமே கொடுத்து அவர் பார்ட்டி அப்படி இப்படின்னு போய் கடைசி விஜய் மல்லையா நடுத்தருக்கே வந்துட்டா. அப்படி அந்த மாதிரி தான் சூழ்நிலை கூட ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது கொஸ்டின். சில நேரத்தில் சங்கட்டமும் சலிப்பும் அப்படின்ற மாதிரி ஏற்படும். ஆனால் அதெல்லாம் டெமோ தான். ஓகேவா, டெமோவிலே நம்ம சரி செஞ்சிட்டோம்னா அடுத்த ரியாலிட்டியில் வரும்போது கொஞ்சம் நம்ம இதாக இருந்துக்கலாம். ஓகே, அப்போ ரியாலிட்டியில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். கிருஷ்ணா ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேலை ஜாப் அப்படின்றத லவ் பண்ணணும், நேசிக்கணும். ஓகேவா, பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம லவ் பண்ணுற அந்த எண்ணமே வராது, அடுத்த சைடிலே தோணாது. ஒரு தொழில் அப்படின்றப்போ அதை நம்ம நேசிக்கணும், அப்போ தான் நம்ம கற்றுக்கணும். இதில் யாருமே வந்து முழுமை கிடையாது, எல்லாருமே கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே அப்டேட் வெர்ஷன் மாறிட்டே இருக்கும், கேமராவிலேருந்து எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அதனால் முதல்ல ஜாபை வந்து நேசிக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஜாபை நேசிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான டூல்ஸ் வாங்க தோணும், அதுக்கு உண்டான செயல்பாடுகள் செய்ய தோணும். ஓகேவா, நீங்கள் ஜாபை நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களால் அடுத்த லெவலுக்கே போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஒன்று போட்டி போடுறது, ஒன்று பொறாமப்படுறது, கோவப்படுறது, இல்லைன்னா ஏதோ ஆணவப்படுறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா, சென்னைன்றது ஒரு நிலப்பரப்பு தான். தமிழ்நாட்டில் எப்படி பல மாவட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் சென்னைன்றது ஒரு நிலப்பரப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் வந்து இருக்கிற அங்கே வந்து ஒரு உழைப்பு மாநிலம். அங்கே போனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஆனால் எதிர்நீச்சல் போடுற மாதிரி இருக்குது. அங்கே நீங்கள் ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறீங்க, அங்கே எப்படி போய் ஓய்வு எடுக்க முடியும்? அங்கே வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி என்னோடய ஸ்டூடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்னை ஸ்டூடியோ, சேலம் ஸ்டூடியோ, அது இல்லாமல் மதுரை ஸ்டூடியோ, பாண்டிச்சேரி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகேவா, சமமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா சென்னையில் இருக்கிற தேட்டரில் வரக்கூடிய வசூல் மட்டுமே ஒரு படத்தை வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பல தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் எல்லா இடத்துலையும் அந்த படம் ஓடி வசூல் சம்பாதிக்குது. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த பக்கம் நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயுமே இருக்குது. அதனால் இது ஒரு பரவலான ஒரு தொழில் தான். நீங்கள் இதை வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இந்த தியானலிங்கம்னு சொல்லிட்டு ஈஷாவில் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வளைய வட்டம், அதுக்குள்ளே போனால் ஒரு வளையமாக இருக்கும். அதாவது அங்கே எல்லாமே அங்கே சங்கமிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி சென்னை கிடையாது. நீங்கள் சென்னையில் போயிட்டு எல்லோரும் நம்ம ஒரு இந்த எல்லை கோடுக்குள்ளே வந்து எல்லாமே சங்கமிச்சுக்கிட்டு அங்கேயே உலாவிக்கலாம். மற்ற மாவட்டங்களும் தேவையில்லை, மற்ற மாநிலங்களும் தேவையில்லை, மற்ற யாருமே தேவையில்லை. சென்னைக்குள்ளே இருந்துக்கிட்டு சென்னைக்குள்ளேயே வட்டம் அடிச்சுலாம் நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இது ஒரு எண்ணத்தில் ஏற்படக்கூடிய உங்களோட ஒரு உணர்வு தான் அது. இது நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் சகஜமாக எல்லா மாவட்டங்களுக்கும் போக முடியும், வர முடியும். ஒரு சராசரி மனுஷனாக கூட வாழ முடியும். ஓகேவா, இவ்வளோ பணம் சம்பாரித்து, இவ்வளோ பேர் புகழ் சம்பாரித்து அந்த வளையத்தில் மாட்டிக்கிட்டதுனால தான் உங்களால் ஒரு நெருடல் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அதை மட்டும் சரி செஞ்சுக்கிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நேரில் வாங்க. கேரக்டர் ஸ்கெட்செல்லாம் கொஞ்சம்
ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, நான் எழுதி கொடுத்துட்டுனா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உடனே ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் 6 மாதத்துக்கு உண்டான ட்ரைனிங்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் தான் வந்து செயல்படணும். ஓகேவா? நான் சம்பாரிச்சு தர முடியாது. நான் ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, நீங்களாக வந்து உழைச்சி உங்களுக்கு உண்டான பணத்தை நீங்கள் சம்பாரிச்சிக்கணும். ஓகேவா? நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து எனக்கு சொல்லலை அது இல்லை அப்படின்னா வேறு கேரக்டரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். சரி, கடைசி கொஸ்டின். ஆக்டர் சூர்யா கொஸ்டின். ஆக்டர் சூர்யா, கார்த்தி அவங்க 2 பேருமே ஒரு வீட்டிலே இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து ஆக்டர் சிவகுமார் தான். ஓகேவா? அவங்க டேடி தான். ஓகே, அதான் அகம் என்றும் புறம் என்றும் எல்லாமே மாறி மாறி இருக்காங்க. நீங்கள் குழம்பிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்கள் எனக்கு தாராளமாக எனக்கு கேஷுவலாக பேசலாம். நான் ஆல்ரெடி வந்தேன். நீங்கள் தான் என்னை வந்துட்டு சரி அப்புறமேட்டு அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு தயங்கிட்டீங்க. ஓகே, அதனால் உங்கள் சைடு தான் தவறு இருக்குது. அதை நீங்கள் சரி செஞ்சுக்குங்க. என்னை நெருங்கி வாங்க. நீங்கள் நேரில் வரலாம். ஓகே, சரி. சரி, ஆக்டர் திரிஷா. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே உங்களை மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு 20 crores கேட்டிருந்தேன். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அப்புறமே 2-3 டைம் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் நிறையா படங்கள் எடுத்துருக்கனால எனக்கு நிறையா ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு வேலை வாய்ப்பு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, அதே மாதிரி கிங்டம் கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடியோவாக இருந்தாலும் சரி, எள்ளுனா எண்ணெயாக நிற்கணும். அதனால் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பக்குவமாக, நிதானமாக, சுறுசுறுப்பாக செயல்படணும். சரி, ஓகே. See you next video. Bye.